கர்த்தருடைய பரிசுத்தம் எழுத அடிமை தேவன் கடந்த 9 மாதங்களை பாதுகாத்து இந்த 10ஆம் நாள் கரைவசிக்க ஏழிடம் தேவன் இறக்கமாறாட்டினார். தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்லுவோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இது நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே என்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் வாதபீடத்தின் ஸ்தானமுமாய் இருக்கிறது. இனி இஸ்ரவேல் வம்சத்தாரும் அவர்களுடைய ராஜாக்களும் என் பரிசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளில் தங்கள் வேசித்தனங்களினாலும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களினாலும் தீட்டுப்படுத்துவதில்லை. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இது நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் பாதபீடத்தின் ஸ்தானமாய் இருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் தேவன் என்றென்றைக்கும் வாசம் பண்ணுகிற ஒரு சிங்காசனமும் என் பாதபீடத்தின் ஸ்தானமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இறை சன்னிதானத்துக்குள்ளாக ஏதேன் தோட்டத்திலிருந்து எடுத்துக்கொண்டீங்கன்னா, காயினும் ஆபேலும் தன் பலிகளை தேவனை கனப்படுத்துவதற்காக அவர்கள் படைக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வாசம் பண்ண அங்கே ஒரு ஆலயத்தை கட்ட முடியாமல் தொடர்ந்து அவர் பவனிக்கிறார்கள். அதை பார்த்து தாவீது ராஜா, தேவன் தங்கியிருப்பதற்கு ஒரு ஆலயத்தை கட்டப்பட வேண்டும், ஒரு வனாந்தரத்தில் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக முற்படுகிறார். அதற்கு தாவீது ராஜா, கட்ட வேண்டாம், உன் கைகள் அநேக ரத்தம் சிந்தப்பட்டதினாலே நீ எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டப்பட வேண்டாம், உன் மகனாக சாலோமன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டட்டும் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஆலயமும் தேவ ஜனங்கள் தொழுது கொள்கையில் தேவன் எதிர்பார்த்த வண்ணமாக அவர் தொழுது கொள்ளப்படாதனாலே அந்த ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து நெகேமியன் ஒரு சில மனிதர்கள் எழும்பி அந்த ஆலயத்தைப்படியாக பழுது பார்த்து சரி செய்கிறார்கள். அதுவும் தொடர்ந்து தேவ மனிதர்கள் சரியாக தொழுது கொள்ளாதனாலே இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு பின்பு கிபி 70 அந்த ஆலயங்கள் முழுவதும் இடிக்கப்பட்டு போனது என்று பார்க்கிறோம். இப்படி காணப்படுகிற தொடர்ந்து தேவன் வாசம் பண்ண பூமியில் ஒரு ஆலயங்கள் காணப்படாதனாலே கடைசி கால புதிய ஏற்பாடு காலத்தில் அல்ல மணவாட்டி காலத்தில் என் ஆலயம் என் ஜப வீடு என்று சொல்லி வீடுகள் தோறும் அப்பம் பெற்று தேவனை தொழுது கொள்ளத்தக்க எங்கும் பிதாவை தொழுது கொள்ள காலம் உண்டாகும், ஆவியோடு உண்மையோடும் தேவனை தொழுது கொள் என்று சொல்லி இந்த நாட்களில் வீடுகள் தோறும் அப்பம் பெற்று தேவனை தொழுது கொள்ள என் ஜப வீடு என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். உங்களே 2 பேர் 3 பேர் ஒரு மனம் கூடி ஜபிக்கிற இடத்தில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி கடைசி காலத்தில் காணப்படுகிற வீடுகள் தோறும் தேவனை தொழுது கொள்கிற ஒரு நிலைகளை உருவாக்கி இருக்கிறார். இப்படி உருவாக்கப்பட்ட தொடர்ந்து இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன் தனக்கென்று கட்டப்பட்ட சாலமோனால் கட்டப்பட்ட எருசலேம் அது மீண்டும் இடிந்து காணப்பட்டதினாலே அது புதிதாக்கப்பட வேண்டும் என்று இறைமார்க்கு நமக்கு நடைப்படுத்துகிறது. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனையின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி என்றார். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் மனித பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஆதாம் ஏவல் தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாக காணப்பட வென்று மனிதனே ஆலயமாக துவங்கினார். அதற்கு மனிதன்
தேவ வார்த்தையை செவி கொடுக்காமல் புசிக்க வேண்டாம் என்ற கனியை புசித்து தேவனுக்கு மனிதனுக்கு ஒரு பிளவை உண்டாக்குகிறார்கள். சரீர பிரகாரமாக இழந்து போனாலும் ஒரு இடத்திலாவது தேவன் வாசம் பண்ணப்பட வேண்டும் விரும்புகிறார். ஆபேலும் காயினும் பலி செலுத்தப்படும் போது அவர்கள் ஒரு பலிகளை அங்கீகரிக்கிறார். அதனாலே கோபம் உண்டாக்கி காயினுபடியாக ஆபேலை கொலை செய்து போடுகிறான் என்று பார்க்கிறோம். இப்படி தொடர்ந்து ஏதோன் தோட்டத்தில் வாசம் பண்ணப்பட வேண்டும். கிழக்கு பக்கத்தில் ஒரு வீட்டை உண்டு பண்ணி அங்கே மனிதோடு வாசம் பண்ணப்பட வேண்டும் தேவன் எதிர்பார்த்தார். அதை அவன் இழந்து போகிறான். நீ பூமிக்கு ஓடிப்போய் என்று துருத்தி விடுகிறான். பூமிக்கு கடந்து வந்த ஆதாம் ஏவாள் தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் மூலியமாக தேவனை குளிர செய்யலாம், தேவன் மீண்டும் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம், வாசம் பண்ணலாம் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதற்கு மாறாக தான் ஆதாம் பிள்ளைகள் தன் தேவனுக்கு சொல்கிற பலிகளை பயத்தோடும் பக்தியோடும் தேவனை விரும்பத்தக்க செய்யாதனாலே அங்கே ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகுது என்று பார்க்கிறோம். ஒரு பெரிய கொலை நடக்கிறது. அங்கும் மனிதன் தேவனை இழக்கிறான் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து வனாந்தரத்தில் வாசம் பண்ணுவதற்காக தேவன் இஸ்ரவேல் ஜனம் கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த பிரகாரம் அவனை கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வந்து ஒரு பலவிதமான அற்புதங்களை செய்தாலும் தேவனுடைய மகிழ்மை மனிதனோடு இருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொள்வதற்காக ஒரு சாயலை வைக்கிறார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே ஒரு அக்கினி ஸ்தம்பத்தை உண்டாக்கி பகலில் வெயிலுக்கு அவனை சேதப்படுத்தாமல் ஒரு நிழலூட்டி குளிரூட்டி நடத்துகிறது. இரவு நேரத்தில் பனிகளும் மழைகளும் சேதப்படுத்தாமல் ஒரு பக்கம் அக்னிமயமான நிலையை உண்டாக்கி ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி தேவன் ஒரு பிரயாணம் பண்ணுகிறார். அதன் அடிப்படைக்குள்ளாக தேவனை நேரடியாக பார்க்க முடியாமல் இருந்தாலும் தேவனுடைய மகிழ்மை ஒரு நாளுக்கு 2 நாட்கள்ல 40 ஆண்டுகள் தேவன் இருக்கிறார் என்பதற்கு 2 சாட்சிகளை வைக்கிறார் வானத்தில். அதுவும் அவர்கள் பரீட்சை பார்த்து 1 முறை 2 முறையில் 10 முறை பரீட்சை பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய ஸ்தானத்தை மகிமை இழந்து போகிறார்கள். இப்படி தொடர்ந்து இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் சரீர பிரகாரமாக தேவன் வாசம் பண்ணக்கூடிய தன் சாயலும் இழக்கிறார்கள். ஒரு கூடாரத்தில் வாசம் பண்ணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். தன் பிரயாணங்களை வாசம் பண்ணப்பட வேண்டிய விரும்புகிறார். அதுவும் தன் சொந்த ஜனமாய் இஸ்ரவேல் இப்படியாக அதை இழந்து போகிறார்கள். அதனால் மீண்டும் தேவன் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஆதாம் வாழ்க்கையில் இருந்து மோசையோட நாட்களில் இருந்து இழந்து போனதை மீண்டும் முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். இந்த முந்தின ஆலயத்தின் மகிமை ஒரு சில நாம் இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தினது போல ஆலயத்தோட மகிமையை நாம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1 - 5 வரைக்கும் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1 - 5 வரைக்கும். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல 2ஆம் தரமும் அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கு விளக்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்து போல நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடு நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்கப்படுகிறேன். சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். அந்த ஆலயத்தின் நிலைகளை சொல்லுகிறார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலை கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தின் என் நாமம் என்றென்றைக்கு விளங்கத்தக்கதாக அது பரிசுத்தமும் ஆக்கினேன். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் அங்கே இருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த ஆலயத்தபடியாக நான் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறேன். இந்த ஆலயத்தில் அப்படியாக என் கண்களும்
என் இருதயங்களும் என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்கிறார். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 12 வாசி. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை பலியிடும் ஆலயமாக எடுத்துக்கொண்டேன். நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து, அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு, அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது, என் நாமம் தடுக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகளை கவனித்தவருமாய் இருக்கும். 2வது ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்தும், அல்ல தேசத்தில் அழிக்க வெட்டுகளுக்கு கட்டளையிட்டும், அல்ல என் ஜனத்திற்குள்ளே கொள்ள நோயை அனுப்பும்போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால், அப்போது பரலோகத்திற்கிற நான் கேட்டும் அவர் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அவர் முதலாவது சொல்லுகிறேன், என் கண்களும் என் இருதயங்களும் இந்த ஆலயத்தில் இருக்கும். அதை மீறி ஒரு பகனை பாவம் செய்து அக்கிரமம் செய்து என் சமூகத்தை விட எங்கள் தூரமாக போயிருந்தாலும், நான் உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படும் போது நீங்கள் கடந்து போது தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி உங்களை பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், நான் மீண்டும் உங்களுக்கு இரக்கம் செய்து மன்னித்தும் இந்த தேசத்துக்கு நாம் சேமத்தை உருவாக்குவேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிழ்வை ஆசாரியர்கள் பலி செலுத்தப்படும் போது வானத்துடன் அக்கினி இறங்கி அதை சுட்டெரித்து போட்டது. தேவனுடைய மகிமையை நேருக்கு நேரம் பார்க்கிறார்கள். அல்ல தேவ சன்னிதானத்துக்குள்ளாக அங்கே தொடர்ந்து கடந்து வந்த ஆரோனுடைய பிள்ளைகளும் ஒரு சில ஆசாரியர்களும் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்து கொள்ளுகிறார்கள். அந்நிய அக்கினியை கொண்டு போய் அதில் போடுகிறார்கள். தேவன் ஆசாரிய பிள்ளைகளாக கொன்று போடுகிறார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு உட்படாமல் தேவ சட்டத்தை மீறி தன் ஆசாரிகள் பாவம் செய்ததினாலும், ஒரு உத்தம நீதி உள்ள மனிதனை ஆசாரியத்தை கொடுக்காமல் தான் மன விருப்பத்தின்படியும் அக்கிரமும் பாவம் செய்து கொண்ட மனிதன் ஆசாரியை நியமித்து, இது தொடர்ந்து நாம் நியாயாதிபதிகள் பத்தியில் பார்த்தீங்கன்னா தெரியும். அநேகர் இப்படிப்பட்ட தேவ ஆராதனை ஏறெடுத்ததுனாலே அங்கே பலிபீடங்களாம் இடிக்கப்பட்டு போகிறது. எந்த ஒரு தேவன் தன் வாசம் பண்ணப்பட வேண்டிய விரும்பி ஒரு ஆலயத்தை கொடுத்தாரோ அவரே அந்த ஆலயத்தை இடிக்கிறார் என்று பார்க்கிறோம். தான் சொந்த குமான மேசியாவை கொடுத்து அனுப்புகிறார். மனுக்களை மீட்புக்காக அக்கிரம பாவத்தை விடுதலையாக்குவதற்கு அனுப்பப்படுகிறார். யாருக்காக வந்தாரோ அந்த ஜனங்களும் அந்த ஆசாரியர்களும் கிறிஸ்துவையாக கொலை செய்து போட்டார்கள் என்று பார்க்கிறோம். வெறும் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தை தீட்டுப்படுத்தியது மாத்திரமல்லாமல் தேவனுடைய குமாரனையும் தீர்க்கதரிசிகளும் கொன்று அவருடைய இரத்த பலிகளுக்கு ஆளாக்கினதுனாலே, நான் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளும் தேவகுமாரனும் செவி கொடுக்கானாலே நீங்கள் எந்த ஆலயத்தில் போய் தொழுது கொள்ளப் போகிறீர்கள் என்று மனிதன் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தை அவர் தரைமட்டமாக இடித்து போடுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக தேவன் மத்தியில் நேரடியாக தொழுது கொள்ளப்பட்ட நிலைகளை இழக்கிறார்கள். ஒரு ஆலயத்துக்குள்ளாக தேவனை தொழுது கொள்ள நிலைகளையும் இழக்கிறார்கள். இப்படி இழந்து போன காலத்தின் அடிப்படைகளை தான் அங்கே மீண்டும் தேவன் எசேக்கியேல் சொல்லுகிறார், நான் என்றென்றைக்கும் தங்கக்கூடிய வாசம் பண்ணக்கூடிய என் ஆலயம் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை விட வாசிப்போம். சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும். நான் அவர்களை
நான் அவனுடன் சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். நான் அவளை நிலைப்படுத்தி அவளை வர்த்தகம் பண்ணி அவர் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற மனிதனால் கட்டப்பட்ட ஆலயம், மனிதனால் வாசம் எல்லாம் எடுக்கிறார். மீண்டும் அவர் சொல்லுகிறார், நான் மீண்டும் ஒரு சமாதான உடன்படிக்கை செய்வேன். அது இதை 100 ஆண்டு 1000 ஆண்டு அல்ல, அது ஒரு நித்திய உடன்படிக்கை. ஒரு நித்திய உடன்படிக்கை செய்து அவளை வர்த்திக்க பண்ணி அவன் நடுவில் என் பரிசுத்த ஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறான். ஆனால் இறைமார்க்க நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன் மீண்டும் மனித நிமிடத்தில் வாசம் பண்ண விரும்புகிறான். என்றென்றுக்கும் ஏதேன் தோட்டத்தில் தங்கியிருக்க விரும்பினது போல மனிதனோடு தேவன் என்றென்றுக்கும் தங்கியிருக்க விரும்புகிறான். ஏதேன் தோட்டத்தில் கூட அப்படி நடக்கலை. அப்படி ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று எண்ணுகிறார். அது ஆதானியாவால் இழந்து போகிறார்கள். அல்லது ஆதானியாவால் இழந்து போனது மாத்திரமல்லாமல் தன் வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரமான இஸ்ரவேல் சந்ததியை இழந்து போனதும் அல்லாமல் மீண்டும் தேவன் தான் மனிதனோட ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்குகிறார். வெளிப்படுத்தின 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்தில் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவருடைய கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். இறைமார்க்க நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஏதேன் தோட்டத்தில் இழந்து போனதும் இஸ்ரவேல் ஜனங்கள் தன் சொந்த தேசத்தில் இழந்து போனதும் மீண்டும் நடைமுறைப்படுத்துகிறார். பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷிடத்தில் தேவன் வாசஸ்தலம் இருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் என்ன நினைத்தாரோ அதை மீண்டும் அதை ஸ்தாபிக்கிறார் என்று சொல்கிறது. அப்படி ஸ்தாபிக்க போகிற தேவன் விழுந்து போன தாவீதின் கூட மீண்டும் எடுத்து அதை சரி செய்கிறார். அப்படி சரி செய்து அதை நடைமுறைப்படுத்துகிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதா போல சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல ஸ்தாபிப்பேன். இந்த மீண்டும் இறைவன் நமக்கு வாக்கு கொடுக்கிற பிரகாரம் கையினால் கட்டப்பட்ட தாவீதின் கூடாரத்தை நான் மீண்டும் எடுப்பித்து அது திறப்புகளை அடைத்து அது பழுதா போன சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். இந்த ரெண்டு மையப்படுத்துகிறார். ஒன்று தாவீதின் கூடாரமாகிய கையினால் கட்டப்பட்ட ஆலயமும் பூர்வ நாட்களாகிய ஆதாண்ட சாயல் தேவ சாயல காணப்பட்ட ஆதாம், இந்த ரெண்டு நிலைகளை எப்படியாக நடைமுறைப்படுத்துகிறார். ஒன்று தாவீதுடைய கூடாரம், இன்னும் ஒன்று பூர்வ நாட்கள். ஏதேன் தோட்டத்தில் காணப்பட்ட தேவசாலை சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அவன் பூர்வ நாட்கள் என்று சொல்கிறது. இடைப்பட்ட காலத்தில் தேவன் வாசம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி மனிதன் கையினால் கட்டப்பட்ட ஒரு ஆலயத்தை தாவீது கட்ட முன் வந்தார் என்று பார்க்கிறோம். இந்த ரெண்டுமே நிலைப்படுத்துகிறார். அல்ல இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக தாவீதின் கூடாரம் என்று சொல்லுகிற ஃபஸ்ட்டு ஒரு கூடாரத்தை போடுகிறார். வெளிப்படுத்தின 21ஆம் அதிகாரம் 9-10 வாசிப்பு.
பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயர்வுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருவதை எனக்கு காண்பித்தார். பின்பு கடைசியான 7 வாதைகள் நிறைந்த 7 கலசமுடைய அந்த 7 திருவன் இடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியோட மனைவியாகிய மணவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன். இதான் கடைசி என்று சொல்லிட்டார். அதன் போய் வேகத்தில் ஒன்றுமே கிடையாது. மனிதனை சீர்படுத்தி குணப்படுத்தி சரி செய்வதற்காக கடைசியாக 7 வாதைகள் நிறைந்த 7 கலசமுடைய அந்த 7 திருவரின் இடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியான மனைவியாகிய மணவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன். பெரிதும் உயரமான ஒரு பருவத்தின் என் ஆவியில கொண்டு போய் தேவனு மகிழ்மையடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம், தாவீதின் கூடாரமாகிய மனிதன் மொத்தம் தேவன் வாசம் பண்ண விரும்பினதை தேவன் மீண்டும் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்ட தேவன் தாவீது மூலமாக கட்டப்பட்ட ஆலயம் எருசலேம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா புதிய எருசலேம் என்று சொல்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரமாகிய எருசலேமே அதை புதுப்பிப்பதனால அது புதிய எருசலேம் என்று சொல்கிறார். அதில் இருக்கிற எல்லா சீர்கேடுகளும் மாற்றி அதை சரி செய்து மீண்டும் அதை குணப்படுத்துவதனாலே அது ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி என்று சொல்கிறார். அது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாக மீண்டும் அது இறங்கி வருகிறத காண்பிக்கப்படுகிறது. அதான் முதலாவது பூமிக்குள்ளே கட்டினாதான் அது வானத்து கடந்து போக முடியும். அப்படி கடந்து போனது இறங்கி வந்து இந்த பூமிக்குள்ளாக ஒரு நிரந்தரமான ஒரு ஆலயத்தை நடைமுறைப்படுத்துகிறார். ஆனால் இறைமாருக்கு நமக்கு சரி செய்கிற பிரகாரம் தாவீதின் கையினால் கட்டப்பட்ட ஒரு மண்ணால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் தான் சரீரமாகிய மணவாட்டி. அந்த மணவாட்டிக்குள்ளே இருக்கிற மனிதனை பூர்வ நாட்களில் காணப்பட்டது போல ஏதோன் தோட்டத்தில் தேவனும் மனிதனும் சஞ்சரித்தது போல இப்படி சஞ்சரிக்காமல் காணப்பட காரணம் பாவம். இப்படிப்பட்ட பாவத்தை விலக்கி ஆதான போல் ஒரு சாயலை உருவாக்கி இருவரும் இப்படியா ஒருமித்து வாசம் பண்ண போகிறார் என்று சொல்கிறது. யோவான் 16ஆம் அதிகாரம் 7-8 வாசிப்போம். தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாத இருந்தால் தேற்றவளர் உங்களுக்கு வரார். நான் போவேன் ஆகில் அவரை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்ல தன் சரீரமாகிய சபை கையினால் கட்டப்பட்ட தாவீதின் கூடாரம் என்று சொல்கிறேன். தன் மணவாட்டியாகிய புதிய எருசலேம் பரிசுத்த நகரம் தன் மணவாளியாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாக தான் பூமியில் அப்படியாக கட்டப்படுகிறது. அப்படி கட்டப்பட்டு ஆவியானவர் அதை பொறுப்பேற்று கொண்டு நம்ம எல்லாம் தேவ செயலாக உருவாக்குகிறார். அப்படி உருவாக்கப்படுற நிலை தான் யோவேல் 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் அந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுவது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாய் வந்து பரவும். அப்படிப்பட்டதை முன் ஒரு காலத்தில் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்கள் உண்டாவதும் இல்லை. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போலவும், அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தைப் போலவும் இருக்கும். சீயோனிலே எக்கால ஊதுங்கள்,
என் பரிசுத்த பர்வதத்தை எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்திற்குள்ளெல்லாம் தத்தளிக்க கடவார்கள். என் பரிசுத்த பருவத்தில் எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தன் சரீரமோ சபைக்குள்ளாக தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கு என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். கிறிஸ்து மீண்டும் கடந்து வந்து தான் சரீரமாக சபையை சேர்த்து கொள்ளப்படுகிறார். அதனால் எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லி ஜனங்களை சீர்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அவைகளுக்கு முன்பாக அக்கினி பட்சிக்கும், அவைகளை பின்னாக ஜுவாலை எரிக்கும், அவைகளுக்கு முன்னால் தேசம் ஏதேன் தோட்டத்தை போல மாறும் என்று சொல்லுகிறார். ஆனால் கையினால் கட்டப்படுகிற தான் புதிய எருசலேம் பரிசுத்த நகர மணவாட்டி அவள் எடுத்துக்கொள்வதற்கு முன்பாகவே அது ஏதேன் தோட்டம் போல மாறும் என்று சொல்கிறார். ஏதேன் தோட்டம்னா புரிந்து கொள்ள, தேவனும் மனிதனும் வாசம் பண்ணின ஒரே சாயலாக உருவாக்கப்பட்ட ஒரு நிலையபடியாக நாம் தேவ சமூகத்தை எடுத்துக்கொள்வதற்கு முன்பாகவே தன் தாவீதின் கூடாரமாகிய தன் மணவாட்டியை சீர்படுத்தி செவைப்படுத்தி ஆவியானுடைய துணை கொண்டும் அதை சமப்படுத்துகிறார். அதன் பிறகு அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு நிரந்தரம் ஒரு ஆலயத்தை உருவாக்குகிறார் என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிற என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற ஏதேன் தோட்டத்தில் இழந்ததுனாலே ஒரு கையினால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம், ஏதேன் தோட்டத்தில் தேவனை மனிதன் இழக்காம இருந்தால் ஒரு கையினால் கட்டப்பட்ட ஆலயம் தேவை கிடையாது. அதுவும் மனிதனால் இடிக்கப்பட்டது. ஆனால் மீண்டும் இங்கே சொல்லப்படுகிற நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அது எப்படி நாம் ஆலயமாக உருவாக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆவி உங்களால் வாசம் இருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் தான் நம்ம என்ன பண்ணுறாரு, நம்ம என்ன யோவான் 14 வாசித்த பிரகாரம் நம்ம சீர்படுத்தி சபைப்படுத்தி தேவ செயலாகிய நம்மை உருவாக்குகிறார். அவள் உருவாக்கி 2 நிலையை நாம் நடைமுறைப்படுத்துகிறோம். அவருடைய சரீரமாகிய புதிய எருசலேம் ஆலயத்தில் நாம் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு தேவ ஆவியினுடைய கிருபையினாலே ஒரு புதிய மனிதனாக நாம் உருவாக்கப்படுகிறோம். பாவம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை நடைமுறைப்படுத்தி பிதாவாகிய தேவனுக்கு நமக்கு வரும் ஐக்கியத்தை நடைமுறைப்படுத்துகிறார். இப்போ சம்பவத்தை போன மெசேஜில் கொடுத்துருப்பேன். பலி செலுத்தும் போது ஒரு 3 பலிகளை நடைமுறைப்படுத்தினார் என்று சொல்லி, அதே போல் ஆவியானுடைய கிரியைகளாக காணப்படுகிற அவர் தன்னுடைய பங்கை எடுத்துக்கொள்கிறார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த காரியங்கள் எப்படியாக அவர் செய்து முடிக்கிறார். ஏன்னா தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. வெளிப்பது 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை விட வாசி. மனவாட்டியும் வாய் என்கிறார்கள், கேட்கிறவனும் வாய் என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஆவிய மனவாட்டியை வாய் என்கிறார்கள், கேட்கிறவனும் வாய் என்பானாக. தாகமாக இருக்கிறவன் வரக்கடவான், விருப்பமுள்ளவன் ஜீவத்தினரை இலவசமாக வாங்கி கொள்ள கடவான். இங்கே அப்படியே 2 வந்துடுவாங்க பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற மனவாட்டி என்பது கையினால் கட்டப்படுகிற ஒரு ஆலயம். ஆவியானவர் பார்த்தீங்கன்னா நம்மை உருவாக்கி ஏதோன் தோட்டத்தில் காணப்படுறது போல ஒரு புதிய மனிதனாக உருவாக்குகிறார்கள். அதனால் ஆவியானவரும் மனவாட்டி ஒரே நிலையிலிருந்து கூப்பிடுகிறார். தன் சரீரமாக சபைக்குள்ளாக இருந்து அவர்கள் கூப்பிடுகிறார்கள். அந்த சத்தத்தை கேட்டு எந்த ஒரு மனிதன் வருகிறானோ அவன் இம்மையிலும் அருமையிலும் அவன் புதிதாக்கப்படுகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நமக்கு எதிர்பார்க்கிற வண்ணமாக தேவன் எசேக்கியேல் மூலியமாக அறிவிக்கிற பிரகாரம் ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். அது என்றென்றும் அவர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஆலயம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய
எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. பின்பு நான் புதிய வானத்தை புதிய பூமியை கண்டேன். முந்தின பூமியை விழுந்து போயின, சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. யோவானாகி நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தோடு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்கு அலங்கரிக்கப்பட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. யோவானுக்கு ஆவியானவர் காண்பிக்கிற பிரகாரம் தான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் தான் மனமான இயேசு கிறிஸ்துக்காக பூமியில் ஆயத்தப்படுத்தப்படுகிறது. அப்படி ஆயத்தப்படுத்தப்படுகிற அந்த ஆலயத்தை தான் அது என்றொன்றுக்கு நிலைத்திருக்கிறது. அதை 2 நிலைகளை கொண்டு போகிறார். தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக வெளிப்படுத்தின 20ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாயத்திற்கு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனை கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனும் பாக்கியவானும் பரிசுத்தவானும் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இறை சன்னிதானத்தில் பார்க்கிறோம், மணவாள இயேசு கிறிஸ்து கடந்து வந்து தன் மணவாட்டியை சேர்த்து கொண்டு மத்திய வருடம் 3 ஆண்டுகள் திருமண நிகழ்ச்சி நடைமுறைப்படுத்துகிறது. அது முடிந்து அவர்கள் பூமிக்குள்ளாக கடந்து வந்து பழைய பாம்பாகிய வலுசருப்பத்தை பிடித்து பாதாளத்தில் அடைத்துட்டு ஒரு 1000 ஆண்டுகள் ஆட்சி துவங்குகிறார்கள். அப்படி துவங்குகிற அந்த ஆட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் சகரியா 14 சொல்லுகிற பிரகாரம் இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார். நீ எருசலேம் பார்த்தீங்கன்னா வெறும் மலை குண்டுகள் தான். அவர் கடந்து தன் பாதங்களை அங்கே வைக்கப்படும் போது அது சமபூமியாக மாறுகிறது. அவர் கட்டப்படுகிற அந்த ஆலயம் நீங்கள் 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது சமபூமியாக ஆக்கப்படுகிறது. அந்த ஆலயத்தை நீங்கள் கணக்கிட ஒரு நாள் பார்ப்போம். கிரேக்கத்திலையும் எப்ரேலும் கணக்கிட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவோட இன்னும் ஒரு அரை மடங்கு கூட. அவர் கட்டப்படுகிற அந்த ஆலயத்துடைய நீட்ட அகலம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இன்னொரு பகுதி 1.5 பகுதி அந்த கட்டப்படுற ஆலயம் மாத்திரம். அவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டியதான் தேவனுடையாக 1000 வருஷம் ஆட்சியை துவங்குகிறார். அப்படி துவங்கி அவர் கட்டப்படுகிற அந்த ஆலயத்துக்கு பேர் தான் அதற்கு புதிய எருசலேம் என்று பேர் சூட்டுகிறார். ஏன்னா பழைய எருசலேமாய தாவீதினால் தன் மகனை சாலமோனால் கட்டப்பட்ட ஆலயம் அது பழுதாக போனதுனாலே மீண்டும் கடைசி காலத்தில் காணப்படுற தன் மனவாட்டி பேரை அப்படியே வைக்கிறார், புதிய எருசலேம் என்று சொல்லி. அந்த பேரை வைத்து தான் தேவன் பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்சியை துவங்குகிறார். அவருடைய துவங்கி 1000 ஆண்டுகள் கடந்து போகிறது. 1000 ஆண்டுகள் பிறகு சாத்தான் விடுதலை ஆக்கப்பட்டு மாகு கோகை என்று சொல்லுகிற 2 மனிதர்களை மையப்படுத்தி ஒரு யுத்தத்துக்கு கடந்து வருகிறார். நீங்கள் நாட்களை பார்த்தீங்கன்னா ரகசிய வரைக்கும் அந்த வரைக்கும் எந்த உண்டா இல்லையான பெரிய கேள்வி பூமிக்குள்ளாக தேவன் சொன்னார் மொத்தம் 3 மறுரூபம் அடையணும்னு சொல்லிட்டு. ஒரு மறுரூபம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளிப்படுத்த 12:5 சொல்லுகிற பிரகாரம் 7ஆம் தூதன் ஒரு ஆண்மகன் வானத்து கடந்து போய் அவன் யுத்தம் செய்து சாத்தானு கீழே தள்ளப்பட வேண்டிய ஒரு மருவம் சொல்லியிருக்கிறார். 2ஆவதாக மருவம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நம்ம ரகசிய வருகைன்னு சொல்லுவோம். அது ஏன் ரகசிய வருகைன்னா அது அந்த அர்த்தமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ரகசிய வருகைன்னா அது தெரியாதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தான், அந்த செயல் ஒரு ரகசியம் என்று சொல்லுகிறார். இதுதான் அந்த நிலைப்பாடுகள், அதை தப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு போகிறாங்க. ரகசிய வருகைன்னா தெரியாது கிடையாது, அந்த செயல் ஒரு ரகசியம்.
அதை பவுல் அங்கே சொல்லுகிறார். இதோ ஒரு ரகசியத்தை உங்களை அறிவிக்கிறேன். என்ன சொல்கிறான்னு காலங்காலமாக மரணத்தில் ஆட்கொண்டிருந்த நாம் மரணம் அடைய மாட்டோம். ஒரு எக்கால சத்தம் துணிக்கப்படும் போது முதலாவது மரித்தோருக்கு உயிரடைவார்கள், ரெண்டாவது உயிரோருக்கு நாம் எதிர்கொண்டு போக வேண்டும். இது ஒரு அதுதான் ரகசியம் என்று சொல்கிறார். வருகை ரகசியம் அவனும் கிடையாது. இப்படி தெரியாமல் இன்னைக்கு கிறிஸ்தவ மனிதன் போராடி தப்பு தப்பாக பிரசங்கித்து ஜனங்களை மோசம் போய்க்கு கொண்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வருகை என்பது ஒரு எக்கால சத்தம் துணிக்கும், தேவ தூதர்கள் வருகிறார்கள், ஒரு திசைந்து 4 திசை ஒன்று கூட்டப்படுகிறார்கள். அப்படி தான் எடுத்துக்கொள்ள போகிறாங்க. நடக்க போகிற அந்த வருகை என்பது எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெரிய மறைபொருளாக உனக்கு அந்த செயல் ஒரு ரகசியம் சொல்கிறார். ஏன்னா காலங்காலமாக மனிதன் மரித்து தான் வாழ்க்கையில் அனுபவம். ஆனால் அங்கே சொல்லப்பட்ட நிகழ்வு என்ன பார்த்தீங்கன்னா, மனிதன் மறியாமை எடுத்துக்கொள்ளப்படுகிறார், மரித்தவன் உயிரோடு இதுதான் ரகசியம் என்று சொல்கிறார். அவருடைய வருகை ரகசியம் அவனுக்கு கிடையாது. இதெல்லாம் தெரியாமல் கிறிஸ்தவ மனிதர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய ரகசியம்ன்றது வெளியரங்கமாக்கப்பட்ட விஷயம்தான். நடக்கிற செயல் தான் ரகசியம். காலங்காலமாக மனிதன் மரணத்தில் நிலை கொண்டிருந்தவன் மரணத்தை ஜெயிக்கிறான். மரித்து தான் மரணப்படுக்கல தன்னுடைய கல்லறையில் இருந்த மனிதன் அவன் உயிரோடு எழுந்து போகிறான். இப்படி போல ஒரு சம்பவத்தை தான் ரகசியம் என்று சொல்கிறாரு தவிர வருகை ரகசியம்லாம் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இறைவன் இதை எதை என்ன சொல்லியிருக்காருமே நமக்கு தெரியாது. நம்ம ஆளுங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு குழப்பி கிறிஸ்தவனோட ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்கி, அதனால் அந்த வருகையோட செயல்பாடுகள் தான் ஒரு ரகசியம் என்று சொல்கிறார். இது வரைக்கும் உலகத்தில் நடந்ததல்ல, அதை தான் ரகசியம் என்று சொல்கிறார். வருகிற இயேசு கிறிஸ்துடைய வருகை பெரிய ரகசியம் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட நிலைகளை நாம் அறிந்து கொள்ளத்தக்க அங்கு பார்த்தீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்து மனமான இயேசு வெளிப்படும் போது இவர்கள் ஒரு மறுரூபம் அடைந்து போகிறார்கள். இது 2வது மறுரூபம். 3வது சொன்னார் 1000 வருஷ ஆட்சி இறுதி காலம் கடந்து வர பிறகு சாத்தானுடைய பிசாசன்னு சொல்ல வலுசிறப்பத்தை அவர்கள் கட்டவிழ்த்து விடுகிறார்கள். அங்கே என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி ஒரு யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறான். அவன் என்ன நடக்குது என்று வேதத்தில் சொல்ல, தேவன் சொன்னது இவர்கள் எப்படியாக இந்த இயேசு கிறிஸ்துவும் அங்கோடு இருக்க பரிசுத்தவான்களும் மறுவடைஞ்சு வானத்துக்கு போயிடுவாங்க. அப்போ தான் வானம் ஒரு புஸ்தக சுருவலை சுருண்டு பூமிகளாக கொட்டி அங்கே இருக்கிற கேருப்பும் அவனை சேர்ந்த எல்லாரும் ஒரு பெரிய தண்டனைக்கு கொண்டு போகிறார்கள். பூமி பார்த்தீங்கன்னா ஒரு பாதாளமாக மாறுகிறது. ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு 3 மருவத்தை சொல்லியிருக்கிறார். ஒரு மருவம் ஒரே ஒரு மனிதன் ஆன்மானுக்குமாக சொந்தமானது. பாய்க்கு 2 மருவம் அப்படியே ஒட்டுமொத்த எல்லா பிள்ளைகளும் அப்படியாக அடைந்தாக வேண்டிய சொல்லப்படுதா பாருங்கள். இப்படிப்பட்ட அந்த 1000 வருஷம் ஆட்சி பண்ணுகிற ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். அதற்கு தான் தன் மனவாட்டிய பேராகிய புதிய எருசலேம் என்று பேர் சூட்டுகிறார். அடுத்தபடியாக புதிய நாம் குடியேற்றுகிறார். அங்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். எசேக்கியேல் 48ஆம் அதிகாரம் 31 வாசிப்பேன். 31. நகரத்தின் வாசல்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய நாமங்களின்படியே பெயர் பெற கடவது. வடக்கே ரூபனுக்கு ஒரு வாசல், ரூபனுக்கு ஒரு வாசல், யூதாவுக்கு ஒரு வாசல், லேவிக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல்கள் இருப்பதாக. கீழ்ப்புறத்திலே 4100 கோல், அதில் யோசேப்புக்கு ஒரு வாசல், பென்யமீனுக்கு ஒரு வாசல், தானுக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல்கள் இருப்பதாக. தென்புறத்திலே 4100 கோல், அதில் சிமியோனுக்கு ஒரு வாசல், ஈசானுக்கு ஒரு வாசல், செபுலோனுக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல்கள் இருப்பதாக. மேற்புறத்திலே 4100 கோல், அதில் காத்துக்கு ஒரு வாசல், ஆசேருக்கு ஒரு வாசல், நப்தலிக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல் இருப்பதாக. சுற்றிலும் அதன் அளவு 18000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்று பெயர். இங்கே சொல்ல போகிற நகரத்துக்கு பார்த்தீங்கன்னா யெகோவா ஷம்மா என்று பெயர் சுற்றா. இது எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இறை சமூகத்துக்குள்ளாக புதிய பூமி கடந்து வரும்போது அங்கே நடைமுறைப்படுத்துகிறார். ஆனால் இறைமார்க்கும் நாம் சொல்லப்படுகிற பிரகாரம் ஒவ்வொன்றுக்கு ஒரு நினைப்பு மூட்டுகிறார்.
ஆனால் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக நாம் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற இதுதான் எசேக்கியேல் சொல்கிறார். நான் ஒரு ஆலயத்தை கட்டுகிறேன், அந்த ஆலயம்படியாக என்றென்றும் ஒரு சமாதான உடன்படிக்கை, அது மாறாதது என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஏன்னா 1000 வருஷத்தில் கட்டப்படுகிற ஆலயம் என்பது 1000 ஆண்டு வரைக்கும் தான் ஆலயம் நிலைத்திருக்கும். அந்த ஆலயங்கள் எப்படியாக அழிக்கப்பட்டு போகிறது. அதன் பேர் புதிய வானத்தை புதிய பூமியில் ஒரு ஆலயத்தை கட்டுகிறான். அதற்கு யெகோவா ஷம்மா என்று பேர் சுட்டுகிறான். அவருடைய பேர் சுட்டி அங்கே அந்த நிலையில கொண்டு போகிறான். அந்த 12 வாசல்கள் 1000 வருஷத்தில் நடைமுறைப்படுத்துவது போல அங்கே நடைமுறைப்படுத்துகிறான். ஏன்னா அவர் தேவன், நம் பலமுறை அவர் நன்றி அறிவுள்ள தேவன். அங்கே காணப்படுகிற இஸ்ரவேல் 12 கோத்திரங்கள் வாசல்லையும் 12 தூண்களில் 12 அப்போஸ்தலருடைய பேர்கள் சூட்டுகிறார். இப்படி நிறைய நிலைகள் இருக்கிறது. வீட்டுக்குள்ளே பண்ண அதை போல் நம்ம வீட்டு கடைசி கால ஊழியங்கள் தேவ பிள்ளைகள் எல்லாம் அங்கே பேர்கள் எல்லாம் எழுதப்படும். இதன் அடிப்படையில் தேவன் ஒரு புதிய நாமத்தை நடைமுறைப்படுத்தி அந்த நாமத்துக்குள்ள தன் ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்துடைய நினைவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே புதிய எருசலேம் எடுத்து அந்த ஆலயத்துக்கு பேர் சூட்டுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ தீர்மானம் இங்கே அப்படி செய்து கொடுப்பதனாலே அவர் கட்டப்போகிற தான் ஆலயம், அந்த ஆலயத்துக்கு பேர் சூட்டுகிறார் தான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் என்று சொல்லி. அது தான் பூமிக்குள்ளே கட்டி அதை ஆயத்தப்படுத்தி தான் தேவ சமூகத்தில் அதன் ஞாபகமாகவே ஆட்சியின் பொறுப்பில் அங்கே தேவன் நினைவு கூறுகிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் நாம் கடைசி காலத்தில் கட்டப்படுகிற தேவனுடைய ஆலயம், அவருடைய நிலை என்பது என்றென்றும் காலங்கள் யுகமாக அது தேவன் நினைவூட்டுகிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அது என்ன எப்படி மாடிவேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 4 வாசல் இருக்கிறது. பிரதான வாசல் என்று கண்டிப்பாக வச்சுருப்பார். ஏன்னா நான் பேரை பார்த்தீங்கன்னா 4 பேர்லாம் உள்ளெல்லாம் வரும். இன்னும் என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியல. எருசலேம் இருக்கிறது, புதிய எருசலேம் இருக்கிறது, சியோன் இருக்கிறது, யெகோவா ஷம்மா பார்த்தோம். ஒரு பக்கம் 4 வாசலுக்கு 4 பேரோட என்ன பண்ணியிருக்கலாம், வைக்கலாம். அதில் பிரதான ஒவ்வொன்றுக்கும் ஒரு அமைப்பை நடைமுறைப்படுத்தி அங்கே செய்ய தீர்மானித்திருக்கலாம். அதில் தேவ சன்னிதானம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஏன்னா தன்னுடைய அப்போஸ்தலருடைய பேரை அங்கே நடைமுறைப்படுத்துகிறார், தன்னுடைய ஆதிபிதாக்கள் கோத்திரத்தோடைய பெயர்களை நடைமுறைப்படுத்துகிறார். நம்ம கடைசி காலத்து செய்ய போகிற ஊழியம் ஒன்று பிரதான ஊழியம் இருக்கிறது, அவங்க பேரும் நாட்டப்பட வேண்டும். இது ஒரு தீர்மானம் வைத்திருப்பார் இறை சமூகத்துக்குள்ளாக. இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் ஏன்னா நம்ம இவங்க பேர் கண்டிப்பாக வரணும், வராமல் இப்படி இருக்க முடியாது. ஏன்னா ஆதிபிதாவுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தும் போது புதிய ஏற்பட அப்போஸ்தலர் பேருக்கு நடைமுறைப்படுத்தும் போது கடைசி காலத்தை மனவாட்டிய பேர் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. மனவாட்டிய சபை பேரை சொல்லிட்டாரு. அதே போல் மற்றவங்க பேர்களும் உள்ளே வர வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நம்ம நிறைய பார்க்குறோம். ஒரு புதிய நாமம் தரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார், ஒவ்வொருக்கும் புதிய நாமங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைகளாம் இருப்பதனாலே தேவன் இப்படிப்பட்ட ஒரு அழியாமை ஒரு ஆலயத்தை கட்டி நம்முடைய பேர்களாம் அதில் நிலைநாட்ட தேவன் தீர்மானம் செய்திருக்க நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அது மீண்டும் அவர் கட்டப்படுகிற ஒரு ஆலயம், விழுந்து போன தாவீதின் கூடாரமாகிய கையினால் செய்யப்பட்ட கூடாரத்தை புதுப்பிக்கிறார். ஏதோ தோட்டத்தில் தேவசாயில காணப்பட்ட மனிதனையும் தேவனுடைய மீண்டும் தேவசாயில உருவாக்கி அவர் நடைமுறைப்படுத்த எதிர்பார்த்து கொண்டிருப்பதனாலே நாம் நிலைகளெல்லாம் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அவரை அறிந்து அதற்கேற்ற ஒரு ஆவிக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து தேவசாயில தன்னை மாற்றப்பட வேண்டிய இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறது. அதன் அடிப்படையில் தான் தேவன் நாம் சுத்த வைத்திருப்பதனாலே நாம் அறிந்து நாம் சரியாக கடந்து போகப்பட வேண்டும். ஆனால் தன் சரீரமாக சபை புதிய எருசலேம் பரிசுத்த நகரம் மனவாட்டி சபை என்று சொல்லி பூமிக்குள்ள மீண்டும் கட்டினாதான் அது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா அப்படி தான் வேதம் சொல்லியிருக்கிறது. யோவானுக்கு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இறங்கி வருவதாக காண்பிக்கிறார். பூமியில் கட்டினாதான் வானத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் கடைசி காலம் மனவாட்டியுடைய நேமை பெயர்கள் சூட்டி தேவனை எதிர்பார்த்து கொண்டு இருப்பனால நாம் அறிந்து நாம் ஆயத்துப்படுத்திக் கொள்ள முடியாது. தேவன் நாம் கேட்டுக்கொண்டு கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.